பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்காருன்னு கேட்குறீங்களா? எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கேற்ற செய்ய வல்லவராகியவர்க்கு. இந்த நாளில் கூட நம்ம வேண்டிக் கொள்கிற ஒரு காரியங்கள் இருக்கும். இது அநேக நாளாக நடக்கலை, இன்னுமா அப்படியே தான் இருக்குது, தடைப்பட்டு போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறார், வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு மாத்திரமல்ல, பேசுகிற எனக்கும் அநேக குறைகள் உண்டு, அநேக காரியங்கள் தடைப்பட்டு நிற்கிறது, அநேக ஆசீர்வாதங்கள் இன்னுமாய் நிறைவாய் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் கர்த்தரை நான் துதிக்கிற காரணம், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை உங்களுக்கும் நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த நாளில் அந்த நம்பிக்கை தான் சாதாரண மனுஷன் டு மனுஷன் பேசும்போது அந்த நம்பிக்கையை டெவலப் பண்ண வைக்கிறதுக்கு பார்ப்பான். ஆனால் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் தம்முடைய நம்பிக்கையும் வாக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் நிமித்தமாய் பின்தங்குகிற தேவன் அவர் இல்லைன்றது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு அடுத்த நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய், சாதாரணம் அல்ல. நம்ம நினைச்சு பார்க்குவோமா, நம்ம இந்த இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிடுமா, சில பக்கெட் லிஸ்ட்டுங்க இருக்க சில பேருக்கு. எனக்கு ரொம்ப அப்படிப்பட்ட பக்கெட் லிஸ்ட்டுங்க வந்து நினைச்சு பார்க்காத இடத்துக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறாரு. இந்த நாளில் கூட நினைப்பதற்குமான காரியங்கள் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு வேணா இந்த நாளில் இன்னைக்கு வரைக்கும் ஆவல அப்படியே தான் இருக்குது தடைப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வாக்களித்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அவர் காரியங்களை நன்மையாய் முடித்து அது நிமித்தமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நமக்கு என்னவே நடந்திருந்தாலும், என்ன காரியங்கள் தடைப்பட்டிருந்தாலும், நமக்கு உண்டான தேவன் நம்முடைய காரியங்களை செய்ய ஒரு நாளும் பின்தங்க மாட்டார், ஒரு நாளும் தவறி போக மாட்டார். நம்ம வேணா விழுந்துடலாம், நம்ம வேணா நம்ம மனுஷனுக்கு வாக்கு கொடுத்ததுலேருந்து தூரம் பண்ணிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் தம்முடைய வாக்கை புறக்கணிக்கவும் தூரம் பண்ணவும் அல்ல, நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கார். கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணதுக்கு வார்த்தை நிமித்தமாக என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பும்படிக்கு உணர்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் செய்த வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்பேன், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.